ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணாலே ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே சில பேரை செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களாம் நம்ம வச்சு செய்வோம். அந்த லிஸ்ட்டில் இந்த வீணா போன சூலி, இப்போ காணா போன தர்பீஸு, இதில் புதுசாக ஒரு சூனா பானா வந்து சேர்ந்துருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அவன் எப்படா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். அதுங்க ரெண்டும் அளவெடுத்து செஞ்சதுன்னா இது ஒரு இளவெடுத்ததுன்னே சொல்லலாம். ஆளும் மண்டையும் பார்த்தீங்களா அப்போவே. இது அந்த காலத்துலேருந்தே ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் தானா. அதை இவங்க ஃப்ரெண்ட்ஸு சந்தானம்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்க்ரீன் பிளே டைரக்டர் பாக்யராஜ் சார் இறந்த அன்னைக்கு ஊரே கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும்போது இது மட்டும் முருங்கைக்காய் அஞ்சலி செலுத்துதுன்னு சொல்லி தொந்தி டிவியே அப்படி தாங்க டைட்டில் போடுதுங்க. பார்த்தீங்களா, ஒரு கட்டு முருங்கைக்காய் ஏன் அதை தோலில் தூக்கிட்டு வரதுக்கு பதிலாக மூக்கில் 2, பேக்கில் 2, வாய்க்குள்ள 2ன்னு சொருவிட்டு வர்றது. இல்லை, முருங்கைக்காய் என்ன மேட்டருக்கு ஃபேமஸு? அதை போய் ஒரு டெத்து வீட்டில் தூக்கிட்டு வரலாமா? இல்லை, நான் தெரியாமல் தெரிஞ்சே கேட்குறேன். இப்போ பாக்யராஜ் சார் வீட்டில் இதை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, பெருமைப்பட்டு அடடானா சொல்ல போகிறாங்க. அந்த எருமையை போட்டு அடிடான் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ கேவலம். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு விளக்கம் வீடியோ ஒன்று போட்டா இருப்பாருங்க. அந்த விளக்கத்தை விளக்கமாக கேட்டாலே தூண் துப்பிட்டு போயிடும். என்னோட ஸ்டைலில் தாங்க அஞ்சலி செலுத்துவேன். என்னடா என்னடா கூழு நான் கூழு டேய் புண்ணாக்குன்னேன்டா. கேட்டுக்கிட்டீங்களா? சாவுக்கு அஞ்சலி செலுத்தும் போது கூட இவர் ஸ்டைலில் தான் பண்ணுவாராம். சாவு வீட்டில் என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்கு? ஏன் ஓடுற ரயிலுக்கு முன்னாடி போய் நின்று ஸ்டைலை காட்டான்? ஐயோ, அந்த பைல்ஸ் வந்த வாயை வச்சுக்கிட்டு இது பண்ண ஸ்டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். பொன்னம்பலத்துக்கு புடவை கட்டி பொம்பளை வாசம் போட்டால் கூட இவ்வளோ கேவலமாக இருக்காது. இந்தா சிங்கப்பெண்ணை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே ஒரு லிப்ஸ்டிக்கை வாங்கி சப்பின்னு இருக்குது பாருங்க. மீடியா பீப்புள், சினிமாக்காரங்க எல்லாருக்குமே தெரியும், கூல் சுரேஷ் வந்து கீழ்ப்பாக்கத்துலேருந்து கீழே கடந்து பொறிக்கிட்டு வந்த ஒரு பைத்தியம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பைத்தியத்துக்கு வைத்தியமே கிடையாதுன்னு. ஏன்னா நீங்கள் வந்து என்னை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆள் தான். போரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தரதுக்காக பாடுபட்ட பேரம் பேத்தியா இருக்கிறவங்க தான் நீங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அடங்குடா இல்ல இது இன்னைக்கு நேற்று இல்லை, இது பல வருஷமாகவே பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. சந்தானமே சொல்லியிருக்காரு, கேளுங்களேன். படத்தை பத்தி பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் அவனை பத்தி மட்டும் தான் பேசுவான். இது இப்போ இல்ல, அப்பத்துலேருந்தே அரலூசாக தெரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் முழுசாக மாறிடுச்சு, அவ்வளோதான். ஷால்வையும் மாலையும் எடுத்துட்டு வந்தான். ஷால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டே செத்த பேய் மாரி ஒரு சிரிப்பை வேற பாருங்க. டிஆர் சார் போன் அடிக்கிறான், சார் மாலை சால்வை போடணும்னு. அவரு என்ன மாதிரியே ஏமாந்த அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான். அதுக்கப்புறம் அந்த மாலையை வித்துட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ இதுவும் தற்பு வழிச்சில் தர்பீஸையே மிந்திரிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. மட்டும் இல்லை, பொம்பளை மாரி வேஷம் போட்ட இவர் பொம்பளைங்கள்ட்டெல்லாம் எப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் பார்த்துங்க. ஐயோ, காஞ்ச மாடுன்னு நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். இங்கே நேர்லேயே பாருங்க, ஒரு காஞ்ச மாடு பொண்ணை பார்த்தா பாஞ்ச மாடு. தெரியுதா? அண்ணான்ட்டு வர்றதுக்கிட்ட கூட காஞ்ச மாடு பாஞ்ச மாடு மேஞ்ச மாடு ஆயிடுச்சு. அது காலம் போன காலத்தில் கருப்பு கண்ணடையை போட்டுட்டு கண்ணு தெரியாமல் எப்படி தள்ளா எடுத்து பாருங்க. இது ஒன்று தானா பொண்ணு மேட்டர்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொன்றுக்கு இது. மாலை போட்டிங்களா? அது ஓ மாலைன்றதுனால நீ யார் மேலெல்லாம் போட்டுருவியா? அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது அந்த எலி குஞ்ச நசுக்கிற மாதிரி நசுக்கிற வேண்டி. கோச்சிக்கிட்டீங்களா? அந்த பொண்ணு மாலையை கழட்டினதுக்கு பதிலாக செருப்பை கழட்டியிருக்கணும். அப்புறம் கோச்சிக்கிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு வாய் இருந்திருக்காது. அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கூல் சுரேஷ் மன்னிப்பு கேளுங்க, பகிரவங்க மன்னிப்பு கேளு. இப்படிலாம் பண்ணாங்க. என்ன விஷயம்னாக்கா, நாக்கா மூக்காவா? ஏடி தோல்ல ஒண்ணு வெச்சு நோய்யா, கைத்துல கைத்தா தொங்கியா மகா இல்லன்னு மேல பார்க்கான். இந்த ஏரியா பக்கம் ஒன்று பார்க்கலையா? மன்னிப்பு கேளுங்கன்னு மன்சூர் அலிகானே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் உடனேலாம் கேட்டுடல. இழுவையை போட்டு அருன்னு அறுத்துட்டு அப்புறம் தான் தங்கச்சி சாரிங்கம்மா, சரியா? தங்கச்சின்ட்டு தான் மேடையில் மாலை போடுவார், கட்டி பிடிச்சி அமுக்குவார். தொந்தி மட்டும் இருந்தால் தர்பீஸோட தம்பி இதுதான் சொல்லிடலாம். இது ஸ்டேஜுக்கு போனாலே இந்த மாதிரி பலான வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இந்த பையை திறந்து பூ எடுக்கிறதுக்குள்ளே அது தெரிச்சு ஓடுது பாருங்க. ஐயோ, அந்த சில்லறை வந்து ஏதாவது 7:30 கூட்டத்துக்குள்ளே எங்கேயாவது ஓடிடலான்னு சொல்லிட்டு இது எப்படி ஓடுது பாருங்களேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த முருங்கைக்காய் மேட்டரை பண்ணி போட்டு அதுக்கு என்ன விளக்கத்தை கொடுத்ததுன்னு தானே கேட்குறீங்க? அதை பார்ப்போம் வாங்க. எனக்கு தெரியும் நான் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம்னு. பாக்கியராஜ் சாருக்கு தெரியும். ஓ, அவருக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்போ சரி. உண்மையிலேயே என்ன நீங்கள் வந்து வசைபாடியவர்கள், விமர்சனம் பண்ணியவர்கள். வசைபாடியவர்கள்னு சொல்லிட்டு மூக்கில் காத்தடிச்சா என்ன அர்த்தம்? விமர்சனம் பண்ணியவர்கள் பாக்கியராஜ் சார் மேலேருந்து உங்களை தண்டிப்பார். அப்படி தண்டிக்கணும்னா அவர் ஒன்றைத்தான் தண்டிப்பார். நீ பொண்ணுங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டதுக்கு, டெத்தில் முருங்காயை தூக்கிட்டு வந்ததுக்கு, இதெல்லாம் அவர் தண்டிப்பாரோ இல்லையோ, கண்டிப்பாக எதையாவது உனக்கு துண்டிப்பார். அந்த மாதிரி தாங்க கே பாக்கியராஜ் சாரோட அடையாளம் முருங்கைக்காய். கேட்டுக்கிட்டீங்களா? அதனால தான் இவர் முருங்காயை தூக்கிட்டு வந்தாராம். அப்படி பார்த்தா குமரிமுத்து சாரோட அடையாளம் அவரோட சிரிப்பு. இப்போ அவர் ஊர்வலத்துக்கு போயிருந்தா சிரிச்சுக்கிட்டே போயிருப்பியா? பறவை முனியம்மான்னு ஒருத்தவங்க போனாங்க.
அவங்க ஊர்வலத்துக்கு பறந்து பறந்து போயிருப்பியா? அவர் ஒரு டேரக்டர் சார். ஒரு பேனா இல்ல அவரோட கண்ணாடி இப்படி எதையாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டு போட்டு கரெக்டா நீ முருங்கா மேட்டரை தூக்கிட்டு எல்லாரும் மைக்கை கொண்டாந்து வழக்கம் போல உங்ககிட்ட நீட்டுவாங்க. நீ ட்ரெண்ட் ஆகணும்னு பண்ணிருக்க. அப்படி பெருமைக்குரியவரை என்னை வச்சு இப்பவும் சொல்ற அழுகுறாராமா. பார்த்துக்கோங்க. நமக்கு தான் வரலல்ல. என் நண்பன் சாந்தனு, கிகி, பூர்ணிமா மேடம், இந்த விளக்கத்தை கேட்டு நீங்கள் கடுப்பானீங்கன்னா உங்கள் வீட்டு விளக்கமாத்தாலே எல்லாரும் சேர்ந்து என்ன அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வச்சு போயில மண்டை கொளுத்திடுவேன். அப்புறம் கிரில்டு சிக்கன் மாதிரி ஆயிடுவேன். போடா. சந்தானம் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு இவரை பற்றி. கூல் சுரேஷ் படத்துலலாம் வந்தது என்னமோ சின்ன சின்ன பிட்டு சீன் தான். அந்த பிட்டு சீனுக்கே அவ்வளோ ப்ரொமோஷனுக்கு அலைவாராம். அவன் தெரியணுமா கேமரால அப்பவே. அதான் ரஜினி சார் ரீசெண்டாக சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற கூல் சுரேஷ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அப்போ பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவன் அப்பத்துலேருந்தே அந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதை இப்படி போட்டு நீங்க இழிவுபடுத்துறீங்க, உங்க மேல கேஸ் இழிவுபடுத்துறீங்க. எதை வச்சு சார் சொல்றீங்க? இந்த மாதிரி ப்ரொமோஷன் பைத்தியம், பப்ளிசிட்டி பைத்தியம், இதெல்லாம் இந்த மாதிரி சாவு வீடுன்னு கூட பார்க்காம இப்படி கேவலமாக பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பொழப்புக்கு ஏதோ பண்ணுறாங்க விட்டு போவியான்னு சொல்கிறீங்களா, இல்லை ட்ரோல் பண்ணுறது கரெக்ட் தான் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு எப்போவுமே கனெக்டடாக இருக்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.